வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய எம்ஐயோட லேட்டஸ்டான நியூஸையும் நம்மளுடைய எம்ஐ உமன்ஸ் இப்போ வந்து WPL வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலி ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சீசன் தான் இந்த தடவை வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு இருந்துச்சுன்னே சொல்லணும் WPL-ல. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு சீசன் அவங்ககிட்ட இருந்திருந்தது. ட்ராஃபி மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு கேப்பு, பர்பிள் கேப்பு எல்லாமே வந்துட்டு செம்மையாக இருந்தது. மும்பை இந்தியன்ஸ் உமன் ஜெயிச்சதோட 3 கன்சிக்யூட்டிவ் ஃபைனல்ஸை டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனல்ஸ் DC vs MI தான் நடந்தது. ஃபஸ்ட்டு MI வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பண்ணாங்க. ஸோ பவர் பிளேலாம் செம்ம எஃபெக்டிவாக இருந்தது அங்கே டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. யாஸ்திகா பாட்டியா வெறும் 8 ரன்னுக்கு அவுட்டு, எய்லி மேத்யூஸ் 3 ரன்னுக்கு அவுட்டு. ஸோ பவர் பிளேலாம் ரொம்ப எக்கனாமிக்கலாக போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹர்மன்பிரீத் கவுரும் பர்ன்ட்டும் சேர்ந்து வேற ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வந்து 149 ரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வழியாக ஸ்கோர் பண்ணாங்க எம்ஐ உமன்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணுறதுக்கு 150 ரன் அடித்தா போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மெக்லானிங், ஷஃபலி விர்மா 2 பேருமே அருமையான ஃபார்மில் இருக்கிற ஓப்பனர்ஸ் தான் வந்தாங்க. ஸ்கீவர் பர்ன்ட் லேனிங்கோட விக்கெட் எடுக்க, ஷஃபலி விர்மாவோட விக்கெட்டை இஸ்மாயில் எடுத்துவிட. ஸோ டோட்டலி வந்துட்டு அங்கே பேட்டிங் அப்படியே ஸ்ட்ரம்பிள் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஜோனிசன் டோட்டலாக 13 ரன்னுக்கு அவுட்டு, ஜமா ரோடிகிரஸ் ஓரளவுக்கு 30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. காப்பு தான் கடைசி வரைக்கும் இருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸால் 141 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது. 8 ரன் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் வேறு லெவலில் அந்த மேட்ச் வின் பண்ணாங்க. ஸ்கீவர் பர்ன்ட் 3 விக்கெட்டு, கீர் 2 விக்கெட், மீதி இஸ்மாயில், அதுக்கப்புறம் மேத்யூஸ், அதுக்கப்புறம் சைக்கா 3 பேர் ஈச் 1 விக்கெட் எடுத்து அந்த இடத்துல வந்துட்டு சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக ஃபைனலில் கொடுத்தாங்க. ஹர்மன்பிரீத் கவுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு, ஸ்கீவர் பர்ன்ட்டுக்கு வந்து பிளேயர் ஆஃப் த சீரியஸ் அவார்டு கிடச்சிது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்ச் கேப், பர்பிள் கேப்னு எல்லாத்தையும் நம்மளால தட்டி தூக்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எமர்ஜிங் பிளேயரும் நம்மளுடைய அமன்ஜூத் கவுருக்கு தான் கிடச்சிருந்தது. ஒரு டோட்டல் டாமினேஷன் எம்ஐ ஃப்ரான்ச்சைஸ் இந்த சீசன் கொடுத்து கப் வின் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்மளுடைய எம்ஐ ஃப்ரான்ச்சைஸ்க்கு கிடைக்கிற 12வது ட்ராஃபி இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேயே. ஸோ நம்மளுடைய எம்ஐ ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். WPL, அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே SIT லீக், நெக்ஸ்ட் டார்கெட் IPL தான். WPL டைட்டிலில் வின் பண்ணிட்டு கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரோஹித்தோட லெகசியை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அது கேட்கும்போதே கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. ஏன்னா எம்ஐக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் டைட்டில்ஸ் அப்படிங்கிறத அடிச்சு கொடுத்த கேப்டனாக இருக்கிறாரு. ஸோ அந்த லெகசியை தான் இதுக்கப்புறம் வரப்போகிற யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணி ஆகணும். 5 டைட்டில் அவர் அடிச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா அதை வந்துட்டு அந்த மென்ஸ் டீமில் ஃபாலோ பண்ணுறாருன்னா, இங்கே WPLலையும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான், அந்த லெகசியை தான் இங்கே நாங்கள் ஃபாலோ பண்ணிருக்கோன்னு அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு மாதம் மேட்டராக இருந்தது. ஸோ அடுத்தது வந்து நம்மளுடைய அந்த ப்ராக்டிஸ் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம், அதுதான் வந்துட்டு பயங்கரமான சம்பவம். மலிங்கா வந்து பவுலிங் பண்ணியிருந்தார் ஹர்திக் பாண்டியாவுக்கு. உண்மையிலே வந்துட்டு அது செம மாசான சம்பவமாக தான் இருந்துச்சு. மலிங்காவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கோச்சிங் ரோலுக்குள்ளே போயிட்டார். ஸோ மும்பைக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது 2 ட்ராஃபி அவங்கக்கிட்ட ஆட் ஆனால் இருக்குது 5ல் அப்படின்னா, அதில் வந்து முக்கியமான ஒரு ட்ராஃபி வந்து அந்த CSK அகேன்ஸ்டாக 1 ரன் விக்டரி. மலிங்கா தான் லாஸ்ட்டாக ஒரு பவுல் பண்ணுவார் ஷர்துல் தாக்கூருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த டெலிவரிஸ்லாம் மறக்க முடியாது. அவர் வந்து ஒரு ஜெம் ஆஃப் அ பவுலர் எம்ஐக்கு. அவர் இப்போ வந்து ஹர்திக் வந்து பவுல் பண்ணி ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல பார்க்கும்போது செமையாகவே இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மேட்சஸ் அப்படிங்கிறத விட இது ஒரு ஹைலைட்டான மொமெண்ட்டாக இருந்துச்சு. டோட்டலி நேற்று வந்து ப்ராக்டிஸ் கேம்பில் யார் யார் இன்வால்வ் அப்படின்னா, திலக் வர்மா, B1 ஜேக்கப்ஸ், நமன்தீர், அதுக்கப்புறம் ராபின் மின்ஸ், ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் இன்வால்வ்டு. ஸோ மொத்தமாக வந்துட்டு 6 பேர். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக தான் இருந்திருந்தது. ஸோ திலக் வர்மா, ஜேக்கப்ஸ், மின்ஸ், தீர் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்லையும், ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர்ஸ்ன்னு சொல்லி மீதி பிளேயர்ஸ்லாம் அங்கே இருந்திருக்கிறாங்க. மெயின் இன்வால்வ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 6 பிளேயர் தான். ஸோ டோட்டலி திலக் வர்மா வந்துட்டு பவுலிங் அப்படிங்கிறதையும் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு எஃபெக்டிவாக பண்ணி அசத்தி இருக்கிறாரு. ஒரு விக்கெட் அப்படிங்கிறதும் அவரோட சைடில் வந்து கிடச்சிருக்கு. திலக் வர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பிளேயர். அவர் நமக்கு பவுலிங் பண்ணுவார் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா 42 பால்ஸை ஃபேஸ் பண்ணி 78 ரன்ஸ், 8 பவுண்டரி, 3 சிக்ஸரு. B1 ஜேக்கப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டோட வந்து ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுல இருந்தார். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டு நம்மளுடைய B1 ஜேக்கப்ஸை ஹலோ கிவி அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வெல்கம் பண்ணி அந்த இடத்துல வந்து மாஸ்க் கட்டியிருப்பார். B1 ஜேக்கப்ஸ் ஆல்ரெடி ஒரு ஹிட்டர் தான். நல்ல அருமையாக வந்துட்டு சிக்ஸர் பவுண்டரின்னு போட்டு பொழந்துட்டு இருந்தார். எஸ்பெஷலி ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டு B1 ஜேக்கப்ஸுக்கு ஓவர் போடுவார் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டில்ஸுமோ அந்த இடத்துல வந்து கிடையாது. B1 ஜேக்கப்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி குமார் தான் ஃபேஸ் பண்ணிருந்தார். ஸோ நமன்தீர் நேற்று வந்து பேட்டிங் டிஸ்பிளேயில் செம்மையாக இருந்தார்னே சொல்லணும். ஸோ நமன்தீரை பொறுத்த வரைக்கும் 41 ஆட் ரன்ஸ் அப்படிங்கிற ஸ்கோர் பண்ணி தான் 22 பால்ஸில் 3 பவுண்டரி, 2 சிக்ஸர். ராபின் மின்ஸ் நேற்று தான் தலைவன் ஏதோ ஓரளவுக்கு டச்சில் வந்திருக்காப்புல. ஏன்னா 2 ப்ராக்டிஸ் செஷனாக ராபின் மின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சீப்பாகவே அவுட் ஆகிட்டு இருந்தார். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி விஷயம் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அவர் வந்து ஹார்ட் ஹிட்டிங் அப்படின்னு வரும்போது தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா 6ல் அடிச்சிருப்பார். ஸோ ஒரு டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா B1 ஜேக்கப்ஸ்க்கு வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டேடியம் 6 அடிக்கணுங்கிற மாதிரி சேலஞ்செல்லாம் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் ராபின் மின்ஸ்க்கு பெரிய லெவலில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் ராபின் மின்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா 18 பாலுக்கு 35, 3 சிக்ஸர் 2 பவுண்ட்ரி. ஸோ டோட்டலி ஒரு எஃபெக்டிவான விஷயத்த அந்த இடத்துல வந்துட்டு ராபின் மின்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ பேட்டிங்கில் வந்துட்டு இவங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கும்போது பவுலிங்கில் ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நேற்று ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டு அவருடைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ப்ராக்டிஸ் அவர் பண்ணது. 3 விக்கெட் அப்படிங்கிறது வந்து 4 ஓவரில் 15 ரன்னை மட்டுமே விட்டு கொடுத்து, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு வந்து போட்ட ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து தலைவனுக்கு வேறு லெவலில் வந்து விக்கெட் கிடச்சிது. ஏன்னா அவர் வந்துட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்ததே என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து ஸ்டம்ப் லைனில் நம்மளோட பால் இருக்கா, ஸோ அது மட்டும் இல்லாமல் டைரக்டட் ஸ்டம்ப்ஸில் அடிக்க முடியுதாங்கிறதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்து போட்டார். ஸோ அதுவே அவருக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் 2 விக்கெட் 22 ரன் விட்டு கொடுத்து 3 ஓவரில் ரொம்பவே வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் அப்படிங்கிறது அவர் சைடில் இருந்திருக்கு. அஸ்வினி குமாரை பொறுத்த வரைக்கும் நேற்றுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவர் வேறு லெவலில் வந்து வீடியோ கிளிப்ஸ்லாம் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பேக்கப்பான பவுலராக தெரிகிறாரு. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு பவர் பேக்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ். திலக்குவர்மா சொன்ன மாதிரியே வந்து 2 ஓவரை பவுல் பண்ணி அந்த இடத்துல ஒரு விக்கெட் அப்படிங்கிறதையும் தூக்கியிருக்கிறாரு. திலக்குவர்மாவோட பவுலிங்கை பற்றி இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு திலக்குவர்மா இந்த சீசன் ஒரு பெரிய ஒரு மிக்ஸ் ஆஃப் பிளேயராக இருப்பார் எம்ஐக்கு. நோட்டபிளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்டான பிளேயராக இருப்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.